வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கான மார்க்கெட்டில் வாரத்தின் முதல் நாள் நிஃப்டி ஒரு -110 புள்ளிகள் சரிவடைஞ்சு 23,950 முடிவடைஞ்சிருக்கு. இன்னைக்கு காலையில் மார்க்கெட்டே பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஃப்ளாட்டில் தான் ஓப்பன் ஆச்சு. ஃப்ளாட் மைனஸில் ஓப்பன் ஆனாலும் ப்ளஸ் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 40-50 பாயிண்ட் மேலே, அதாவது இன்றைக்கி இன்ட்ராடே ஹை பார்த்திங்க அப்படின்னா 24,120 வரைக்கும் மேலே போயிருக்கு. அதே மாதிரி 23,920 வரைக்கும் கீழே வந்திருக்கு. 925 வரைக்கும் கீழே வந்திருக்கு. க்ளோசிங் 23,950 க்ளோஸ் வச்சுருக்கு. ஏன்னா நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் சொல்லியிருப்போம், அதாவது 5 மினிட்ஸ் கேண்டில் ஸ்ட்ராட்டஜின்னு சொல்லியிருந்தோம். இந்த மூணாவது கேண்டில் வெரி இம்பார்ட்டன்ட் கேண்டில் அப்படின்னு நம்ம சொன்னோம். அந்த மூணாவது கேண்டில் பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி ஓப்பனே பார்த்திங்க அப்படின்னா ஓப்பன் கேண்டிலுடைய ஹையும் பிரேக் ஆகலை, லோவையும் பிரேக் ஆகலை. மார்க்கெட் பார்த்திங்க அப்படின்னா கீழே ஃபோர்த்து கேண்டில் தான் லோவை பிரேக் பண்ணியிருக்கு. லோவை பிரேக் பண்ணி திரும்ப மேலே 120 வரைக்கும் போயிட்டு திரும்ப மார்க்கெட் பார்த்திங்க அப்படின்னா நல்லாவே கீழே 23,925 வரைக்கும் கீழே வந்துட்டு தான் க்ளோஸ் வச்சுருக்கு. இப்போ இந்த செல்லிங் ப்ரெஷர் ப்ராஃபிட் புக்கிங் நாளைக்கு எக்ஸ்பைரி டே எப்படி இருக்கும்? அபவுட் 24 மேலே போகுமா, இல்லை 23,800 இந்த ரேஞ்சில் க்ளோஸ் வைக்குமா? ஏன்னா இப்போ திரும்ப அடுத்த சப்போர்ட் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 23,900 ஒரு சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகும். அடுத்தது 23,800 ஒரு சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகும். அடுத்தது 23,720 ஒரு சப்போர்ட்டாக ஆக்ட் ஆக சான்சஸ் இருக்குது. இதெல்லாமே கீழே டவுன் சைடுக்கான ஒரு சப்போர்ட்டு. அதேமாதிரி இப்போ நம்ம ரெசிஸ்டன்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 24,000 ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். அடுத்தது 24,080 ஒரு ரெசிஸ்டன்ஸு. அதை உடச்சிது அப்படின்னா அடுத்தது 24,150 பார்த்திங்க அப்படின்னா ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஒன்று. இப்போ சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ்லாம் பார்த்துட்டோம். இப்போ நாளைய மார்க்கெட் பொறுத்த வரைக்குமே இன்ட்ராடேவுக்கான பை அபோவ் செல் பிலோ. ஏன்னா இப்போ இன்னைக்கு க்ளோசிங்கே 24 உடச்சி தான் க்ளோஸ் வச்சுருக்கு. அது மட்டும் இல்லாமல் நாளைக்கு மந்த்லினுடைய எக்ஸ்பைரி. ஏன்னா 24 உடைச்சிது அப்படின்னா ஒரு ஷெல்லிங் ப்ரெஷர் தான். இப்போ நாளைய மார்க்கெட் பொறுத்த வரைக்குமே இந்த 23,900 இந்த 23,900 இந்த ரேஞ்சுக்கு, அதாவது 23,900 இன்றைக்கான லோவுக்கு கீழே மார்க்கெட் நாளைக்கு ஓப்பன் ஆகுது. இல்லை இந்த லெவலில் உடச்சிட்டு சஸ்டெயினாக கீழே இருக்குது அப்படின்னா நம்ம அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா 23,800 கன்சிடர் பண்ணலாம். அடுத்தது 750 நம்ம கன்சிடர் பண்ணலாம். கீழே வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. அப்படி இல்லை அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா 24,000க்கு மேலே சஸ்டெயினாக இருக்குது அப்படின்னா அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா 24,080 150 வரைக்கும் போகிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. இதுதான் பார்த்திங்க அப்படின்னா நாளைக்கு பொதுவாக இன்ட்ராடே லெவல்ஸ். இப்போ நம்ம அந்த 5 மினிட்ஸ் கேண்டில் ஸ்ட்ராட்டஜி பார்த்தோம் அப்படின்னா அந்த ஃபஸ்ட்டு 3 கேண்டில்ஸ் 5 மினிட்ஸ் கேண்டில் பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஓப்பன் கேண்டில் ஹையை பிரேக் ஆச்சு அப்படின்னா நம்ம பையிங்காகவும் கன்சிடர் பண்ணலாம். அந்த ஃபஸ்ட்டு கேண்டிலினுடைய லோவை நம்ம ஸ்டாப் லாஸாக எடுத்துக்கலாம். இன்கேஸ் அந்த ஃபஸ்ட்டு கேண்டிலுடைய மூணாவது கேண்டில் ஹையை பிரேக் பண்ணல அப்படின்னா திரும்ப ஃபஸ்ட்டு கேண்டிலுடைய லோவை மூணாவது கேண்டில் பிரேக் பண்ணுது அப்படின்னா நம்ம செல்லிங்கை கன்சிடர் பண்ணலாம். அந்த ஃபஸ்ட் கேண்டிலுடைய ஹையை ஸ்டாப் லாஸாக வச்சுக்கலாம். பொதுவாக பார்த்திங்க அப்படின்னா நாளைய மார்க்கெட் பொறுத்த வரைக்குமே 24,000 பார்த்திங்க அப்படின்னா ஒரு பிரேக் அவுட் லெவலு, 23,900 பார்த்திங்க அப்படின்னா ஒரு பிரேக் அவுட் லெவல். இது பையிங்கான பிரேக் அவுட், இது செல்லிங்கான பிரேக் அவுட். அதாவது பார்த்திங்க அப்படின்னா நாளைய மார்க்கெட் பார்த்திங்க அப்படின்னா வேர்ல்டு மார்க்கெட் எல்லாமே எப்படி இருக்குது அதை டிபெண்ட் பண்ணி ஓப்பன் ஆகிறதுக்கும் சான்சஸ் நிறையவே இருக்குது. இதுக்கு மேலே இருந்துச்சுன்னா பையிங்காகவும், இது கீழே இருந்துச்சு அப்படின்னா செல்லிங்காகவும் கன்சிடர் பண்ணலாம். இதுதான் பொதுவாக நாளைக்கான நிஃப்டினுடைய லெவல்ஸ். இந்த லெவல்ஸ் என்ன அப்படிங்கிறது நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். நம்ம அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.